சென்னையில் 4 கடற்கரைகளில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன. பாலவாக்கம் பகுதியில் கிரேன் மூலம் பிரம்மாண்ட சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சாந்தகுமார். சாந்தகுமார், தற்போது வரை பாலவாக்கம் கடற்கரை பகுதியில் எத்தனை சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கின்றன? அது பற்றிய தகவல் இருக்கிறதா? பாலா, சென்னை கிழக்கு கடற்கரை இந்த பாலவாக்கம் கடற்கரையில் காலை முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது. சென்னை, தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட மாநகர காவல் எல்லை பகுதியில் வைத்து அதாவது கடந்த 7ஆம் தேதி வைத்து வழிபாடு செய்த விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது வரை 300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது. அதிக எடை கொண்ட விநாயகர் சிலைகளை கிரேன் மூலமாக கொண்டு சென்று டிராலியில் வைத்து கடலில் கரைப்பதற்காக தன்னார்வலர்களை நியமிக்கப்பட்டு அவர்கள் மட்டுமே கடலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். விநாயகர் சிலை கரைப்பதற்கு விநாயகர் சிலையை வைத்து வழிபட்ட பக்தர்கள் யாரும் கடலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இதனை கண்காணிப்பதற்காக உயர் கோபுரம் அமைக்கப்பட்டு காவல்துறை கண்காணிக்கப்படுகிறார்கள். அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க சிசிடிவி கேமராக்கள் அங்கங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி ட்ரோன் மூலமாகவும் கண்காணிக்கக்கூடிய பணியை காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதி முழுவதுமே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல சாலை மார்க்கமாக வரக்கூடிய விநாயகர் சிலைகளும் வழிநெடுகிலும் காவல்துறையினர் நியமிக்கப்பட்டு வாகனங்களை சம்பந்தப்பட்ட பாலவாக்கம் கடற்கரைக்கு அனுப்பி வைக்கும் பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். 300க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 200 சிலைகள் வரவேண்டி இருக்கிறது. அதற்கான வேலைகளை காவல்துறையினர் செய்து கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நம்ம கழுகு பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விநாயகர் சிலையை உற்சாகமாக பக்தர்கள் கரைத்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பாலவாக்கம் பகுதியில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் 200 சிலைகள் வரை கரைக்கப்பட உள்ளதாக செய்தியாளர் சாந்தகுமார் அளித்த தகவலை கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சாந்தகுமார். பாலவாக்கம் பகுதியில் விநாயகர் சிலை கரைப்பு தொடர்பான விவரங்களை பார்த்தோம். தற்போது பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகளை கரைப்பது தொடர்பான விவரங்களை வழங்க நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுகன்யா, தற்போது அங்கு விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணி எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? இந்த பணி என்பது இரவு வரை நீடிக்குமா? பாலா, பட்டினப்பாக்கம் பகுதியில் இன்று காலை 7 மணி முதலே விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஏராளமான தன்னார்வலர்கள், குறிப்பாக இப்ப சென்னையில மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 18,500 காவலர்கள் இந்த விநாயகர் சிலை கரைப்பை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில சென்னை முழுக்க ஈடுபடுறாங்க. இதுல இந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் மட்டுமே சுமார் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு பணியில இங்க வர்ற பொதுமக்களையும் அந்த விநாயகர் சிலை எடுத்து வருபவர்களையும் வழிபடுத்துவதற்காக பாதுகாப்பு பணிகளுக்காக இந்த 500 காவல்துறையினர் மட்டுமல்லாமல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், அதே போல காவல்துறையிலிருந்து வாலண்டியர்ஸ், மற்ற நிறைய சோஷியல் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்க அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக மட்டுமே 1000க்கும் மேற்பட்டோர் இங்கே கூடியிருக்கிறார்கள். இவர்களை தவிர பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்போ மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் இந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் கூடியிருப்பாங்க. இவர்களை கண்காணிப்பதற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் 3 இடங்களில் உயர் கோபுரங்களை அமைத்து கண்காணித்து வருகிறார்கள். இந்த பட்டினப்பாக்கத்தில் மட்டுமே 16 இடங்கள்ல சிசிடிவி பொருத்தப்பட்டு அது டைரக்டா காவல்துறையோட கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பப்பட்டு அது கண்காணிச்சுட்டு வராங்க. 90 அடியில ஒரு ட்ராலி போட்டிருக்காங்க. அந்த ட்ராலி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சினிமால எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ராலி 90 அடியில போட்டிருக்காங்க. அதுல 5 அடியில இருந்து 7 அடி வரை இருக்கக்கூடிய ஓரளவிற்கு சற்று சிறிய அளவிலான விநாயகர் சிலைகளை அந்த ட்ராலியில கொண்டு அது மூலமா இங்க கடல்ல கரைச்சிட்டு இருக்காங்க. இதை தவிர 7 அடிக்கு மேற்பட்ட மிகப்பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக ட்ரோன்களை பயன்படுத்துகிறார்கள். 2 கிரேன்களை இங்க வச்சிருக்காங்க. அந்த கிரேன்கள் மூலமாக கடலுக்கு நேரடியாக விநாயகர் சிலைகளை கொண்டு அந்த பெரிய விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நம்ம சாந்தகுமார் குறிப்பிட்ட மாதிரி பொதுமக்களோ இந்த சிலைகளை கொண்டு வருபவர்களோ யாருமே இங்க கடற்கரை கிட்ட அனுமதிக்கப்படுறதில்லை. கடல் அந்த கால் நனைகிறதுக்கான இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடிக்கு முன்னதாகவே பொதுமக்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அதே போல இந்த பட்டினப்பாக்கம் முழுக்க ஒரு தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் கடல்ல இறங்கிடக்கூடாது, ஆர்வ கோளாறுல யாருமே விநாயகர் சிலைகளை உள்ள இறக்குறோம்னு சொல்லி போய் கடல்ல இழுத்துட்டு போறது மாதிரியான அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் காவல்துறையினரும் வாலண்டியர்ஸும்
ரொம்ப தீவிரம் காட்டுகிறார்கள். யாரையுமே உள்ள அனுமதிக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மிகவும் பாதுகாப்புடன் இந்த பணி நடைபெற்று வருகிறது. காவல்துறையினரும் சரி, சென்னை மாநகராட்சியும் சரி, பல்வேறு ஏற்பாடுகளை இந்த விநாயகர் சிலைகளை கரைக்க வருபவர்களின் நலன் கருதி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். காலை முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட சிலைகள் இதுவரை கரைக்கப்பட்டிருப்பதாக இவர்கள் தரும் தகவல்கள் கூறுகின்றன. எனினும் இந்த பணி கிட்டத்தட்ட இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 700 சிலைகள் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வடபழனி, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சைதாப்பேட்டை, கோயம்பேடு உள்ளிட்ட இந்த சென்னை சிட்டிக்குள்ள இருக்கிற அனைத்து பகுதிகளில் இருந்துமே இந்த இடத்துக்கு தான் அதிகமான சிலைகள் வரும். அப்படின்றதுனால ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய 1500 விநாயகர் சிலைகள்லாம் சென்னை சிட்டி முழுக்க வச்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 700ல இருந்து 800 சிலைகள் வரைக்குமே இந்த இடத்துல கரைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பட்டினப்பாக்கம் பகுதியை பொறுத்தவரை நள்ளிரவு வரை இந்த விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணி தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. காவல்துறையினரும் மிகுந்த பாதுகாப்புடன் இந்த பணிகளுக்கு ஒத்துழைத்து வருவதாக செய்தியாளர் சரண்யா வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சரண்யா.